காலை வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை பதிவோட நாள் 32. என் மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சோகத்தோடய டயர்டோடய இருக்கேன். ஆமா நண்பர்களே, நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் தண்ணியும் குடிச்சிட்டு தேநீரும் குடிச்சிட்டு இதுக்கே சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்புறம் மாலை பொழுதா பார்க் வந்து நம்ம நண்பர்களோட ஒரு மீட்டிங் அப்படியே பேசிட்டே சேட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தாதுன்னு இப்ப அடுத்து ஒண்ணு பாருங்க. இந்த டான்ஸ் ஸ்டெப் சின்ன வயசுல நம்ம ஸ்கூல்ல எல்லாருமே பண்ணிருப்போம். அதே மாதிரி இவரை பண்ண சொன்னா ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப அடுத்து பாருங்க. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இவ கம்பியில பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டா. அப்புறம் நாங்க 3 பேர் சேர்ந்து புல் அப்ஸ் எடுக்கலான்ட்டு என்னடா என்னமோ பண்ற போய் அதையும் முடிச்சுட்டு ஸ்பீடுக்கும் ஆஸ்ட்ரனாலுக்கும் ஒரு ரேஸ் போதும் சொல்லிட்டு இவங்களை அப்படியே அனுப்பிட்டு நம்மளும் நடைபயிற்சி ஆரம்பிச்சாச்சு. நண்பர்களே, நான் காலையில வெயிட் செக் பண்ணி பார்த்தா அதுல வெயிட் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. இந்த 2 நாள் நான் ஊர்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரிக்குள்ள வர மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்க இந்த மாதிரி வெளியே போனீங்கன்னா உங்களோட கிச்சன் ஸ்கில் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என் பாடியை கட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க போனாலும் மோஸ்ட்லி கிச்சன் ஸ்கில் எடுத்துட்டு போயிடுவேன். அப்படியே இன்னைக்கான பயிற்சியை முடிச்சிட்டேன். தன்னம்பிக்கையோட இருங்க. நாளைக்கு சந்திக்கலாம்.